அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வகுப்பில் நம்ம சைத்தானை பற்றி பார்த்தோம். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்தெந்த வழியெல்லாம் மனிதர்களை வழிகெடுப்பான் அப்படின்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக மேலும் சைத்தானோட தன்மைகளை பற்றி இந்த வகுப்பில் நம்ம மேலும் பார்ப்போம். ஷைத்தான் மனிதர்களுக்கு ஒரு பகிரங்க எதிரி. அவன்தான் முதல்ல அல்லாஹ்வுக்கு இணை வைத்தான். அல்லாஹ் ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய சொன்னப்ப சைத்தான் மறுத்தான். அதுக்கு காரணம் அவனிடத்துல குடிக்கொண்டிருந்த அந்த பொறாமையும் கர்வமும் தான். ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஷைத்தான் அப்போ ஆளானான். அப்படி அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளான போதுதான் ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட அவகாசம் கேட்குறான். யாலா, இந்த உலக முடிவு இருக்கிற வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் கொடு. நான் உன்னுடைய நல்லடியார்களை உன்னை வணங்க விடாமல் நான் வழிகெடுப்பேன். அவர்களை நான் நரகத்துக்கு அழைத்து செல்வேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அவன் அவகாசம் கேட்குறான். அல்லாஹ்வும் அவகாசம் அளித்தான். குர்ஆனில் 35வது அத்தியாயம் 5வது 6வது வசனத்தில், மனிதர்களே, அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. இவ்வுலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாற்றுபவன் சைத்தான். அல்லாஹ் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். சைத்தான் உங்களுக்கு எதிரியாவான். அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். நரகவாசிகளாக ஆவதற்காகவே அவன் தனது கூட்டத்தாரை அழைக்கிறான். இப்படி அல்லாஹ் என்னை வணங்குங்க, என்னை வணங்குகிற நல்லடியார்களுக்கு நான் நிச்சயமாக சொர்க்க சோலைகளை நான் தருவேன் வாக்களிக்கிறான். ஆனால் மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்களை பார்த்து ஏமாந்து, இந்த அற்ப உலகத்தில் இருக்க விஷயங்களை பார்த்து ஏமாந்து சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்களாக இருக்கிறாங்க. இப்படி ஷைத்தான் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தானோ அதே மாதிரி உங்களையும் சைத்தான் வழிகெடுத்து எனக்கு மாறு செய்ய விடாமல் அவனோட வலையில் நீங்கள் விழுந்துடாமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க. அவனுடைய விஷயத்தில் நீங்கள் என்னிடத்துல ஏமாந்து விடாதீர்கள்னு அல்லாஹ் மனிதர்களுக்கு வலியுறுத்துகிறான். அதே மாதிரி ஷைத்தான் உங்களுக்கு ஒரு எதிரின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவனை நீங்கள் எப்போவுமே எதிரியாகவே ஆக்கி கொள்ளுங்கள். அவனுடைய வழியில் நீங்கள் போயிடாதீங்க. எப்படி நம்ம ஒரு எதிரியை வெறுப்போமோ அதே போல் அவனை நம்ம வெறுத்து வாழுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி மனிதர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவே ஷைத்தான் தினம் தினம் மனிதர்களை வழிகெடுத்து முயற்சி செஞ்சிட்ருக்கான். அவனோட கூட்டத்தாரை கொண்டு மனிதர்களை வழிகெடுத்து நரகவாதிகளாக ஆக்கி கொள்ளும். இப்படித்தான் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழிகெடுத்தான். அவர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களோட மனதில் வழிகெடுத்தான். ஷைத்தான் அவர்களை அழைத்தான். அவர்களோட வழியில் அவர்கள் சென்றார்கள். அதனால் ஒரே கணத்தில் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பு வழங்கி நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்தான். மனிதர்களுடைய நிலையை அறிந்து மனிதன் ஷைத்தானோட வலையில் விழுந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ் பல இடங்களில் மனிதர்களுக்கு எச்சரிக்கிறான். ஷைத்தான்கிட்ட அல்லாஹ் மனிதர்களை காப்பாற்றுறான். அல்லாஹ் மாபெரும் கருணையாளனாக இருக்கிறான். ஷைத்தானை நீங்கள் எதிரியாகவே ஆக்கிக்கிங்க. எதிரிடமிருந்து எப்படி நீங்கள் உங்களை தற்காத்து கொள்வீங்களோ அப்படி இந்த வாழ்க்கையில் ஷைத்தானிடத்துலேருந்து பாதுகாப்பு பெற்று நீங்கள் இருந்துக்குங்க. ஏன்னா ஷைத்தான் உங்களை நரகத்துக்கு கொண்டு செல்பவனே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கருணையோடு அல்லாஹ் தன்னுடைய அடியானை பாதுகாக்கிறான். இன்னும் இப்படி ஷைத்தான்கிட்ட இருந்து நம்மளால் பாதுகாத்து வெற்றி பெற்றிட முடியுமா? அது நம்மால் முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது. ஏன்னா அவன் மனிதனுக்கு நிகரானவன் கிடையாது. ஷைத்தானுடைய பலம் பேராற்றல் மிக்கது. இப்படி அவனுடைய பலத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் தெளிவுபடுத்துகிறான். மனிதர்களே, என்னுடைய உதவியால் மட்டுமே உங்களால் ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு பெற முடியும். யார் என்னிடம் உதவி தேடுறீங்களோ அவங்கள நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்களிக்கிறத பார்க்கலாம். 14வது அத்தியாயம் 64 65வது வசனத்தில், உனது குரல் மூலம் அவர்களில் உனக்கு முடிந்தோரை வழிகெடுத்துக்கொள். உனது குதிரை படையையும் காலாட்படையையும் அவர்களுக்கு எதிராக ஏவிக்கொள். பொருட்செல்வத்திலும் மக்கட்செல்வத்திலும் அவர்களுடன் நீ கூட்டாளியாக்கிக்கொள். அவர்களுக்கு வாக்குறுதியும் அளித்துக்கொள் என்றும் இறைவன் கூறினான். ஏமாற்றத்தை தவிர வேறெதனையும் ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை. எனது நல்ல அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் இறைவன் கூறினான். உமது இறைவன் பொறுப்பேற்க போதுமானவன். அல்லாஹ் ஷைத்தானுக்கு மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்கு அனுமதி அளித்திருக்கிறான்.
உன்னுடைய எவ்வளவு பெரிய பலத்தை கொண்டுனாலும் நீ மனிதர்களை வழிகெடுத்துக்கோ, அவர்களுக்கு நீ என்ன வாக்குறுதினாலும் கொடுத்துக்கோ, ஆனால் நீ அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதையும் நீ வாக்களிக்க போகிறதில்ல, அவர்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் நீ தரப்போகிறதில்ல. அதே மாதிரி என்னுடைய நல்லடியார்கள் மீது உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. என்னை நெருங்கும் இறை நம்பிக்கையாளர்களை வழிகெடுக்க முடியாதுன்னும் எச்சரிக்கிறான் அல்லாஹ். ஏன்னா அவர்கள் என்றென்றும் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறவங்க என்று அழகிய வாக்குறுதிகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆனால் ஷைத்தான் இதை நினைத்துப்பாரு, அதை நினைச்சுப்பாருன்னு கெட்ட எண்ணங்களை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை வழிகெடுக்கிறான், பாவ வலையில விழ வைக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை நினச்சி பார்க்க விடாமல் நன்றி கெட்டவர்களாக மனிதர்களை ஆக்கிடுறான். நம்ம அல்லாஹ்வுடைய அருள்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர அவனை விட்டு விலகி செல்லக்கூடியதாக நம்ம இடத்துல அது சேரக்கூடாது. 7வது அத்தியாயம் 27-28 வசனங்களில், ஆதமுடைய மக்களே, உங்கள் பெற்றோர் இருவரையும் ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல் உங்களையும் அவன் குழப்பிவிட வேண்டாம். அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு காட்ட ஆடைகளை அவர்களை விட்டும் அவன் கழற்றினான். நீங்கள் அவர்களை காணாத வகையில் அவனும் அவனது கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றனர். நம்பிக்கை கொள்ளாதோருக்கு அஷைத்தான்களை உற்ற நண்பர்களாக நாம் ஆக்கிவிட்டோம். இப்படி ஷைத்தான் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத வகையில் என்றைக்கும் நம்மளை சூழ்ந்து பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கிறான். நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு எப்போவுமே ஆயத்தமாக ரெடியாக இருக்கிறான். நமக்கு ஷைத்தானுடைய தூண்டுதல் ஏற்படும் போது அது மார்க்க ரீதியாக சரியானதாக இருக்குதா, இல்லை மார்க்கத்திற்கு புறம்பானதாக இருக்கிறதான்னு ஒரு நிமிடம் நம்ம எப்போவுமே யோசித்து பார்த்தாலே நமக்கு இறைவனுடைய அச்சம் வந்துடும். அது முரணாக இருக்கிற பட்சத்தில் அது ஷைத்தானிடத்திலிருந்து வந்ததுன்ட்டு புரிந்து கொண்டு அதிலிருந்து நம்ம விலகிடணும். ஏன்னா அல்லாவை அன்றி ஷைத்தானை பொறுப்பாளனாக ஆக்கி கொள்பவன் வெளிப்படையான நட்டமடைந்து விட்டான்ட்டு குரானில் சொல்கிறாங்க. 4வது அத்தியாயம் 118-119 வசனத்தில், அல்லாஹ் அவனை ஷைத்தானை சபித்து விட்டான். உன் அடியார்களில் குறிப்பிட்ட தொகையினரை வென்றெடுப்பேன், அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தை கூறுவேன், அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அவர்களில் கால்நடைகளின் காதுகளை அறுப்பார்கள், மீண்டும் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அல்லாஹ் வடிவமைத்ததை அவர்கள் மாற்றுவார்கள் என்றும் அவன் இறைவனிடம் கூறினான். அல்லாவை அன்றி ஷைத்தானை பொறுப்பாளனாக்கி கொள்பவன் வெளிப்படையான நட்டமடைந்து விட்டான். அவர்களுக்கு அவன் வாக்களிக்கிறான், ஆசை வார்த்தை கூறுகிறான், ஷைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றத்தையே வழங்குகிறான். இப்படி ஷைத்தானுடைய பாதையில் அவனுடைய தூண்டுதலில் போனவங்களாம் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்களாக ஆகிடுவார்கள். ஏன்னா ஷைத்தான் நம்முடைய செயல்களையும் எண்ணங்களையும் சரியானதாக நம்மால் விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அழகானதாக சித்தரித்து காட்டுகிறான். 8வது அத்தியாயம் 48வது வசனம், ஷைத்தான் அவர்களின் செயல்களை அவர்களுக்கு அழகானதாக காட்டியதை எண்ணி பாருங்கள். இன்று மனிதர்களில் உங்களை வெல்ல யாருமில்லை, நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன் எனவும் கூறினான். இரு அணிகளும் நேருக்கு நேர் சந்தித்தபோது பின்வாங்கினான். உங்களை விட்டும் நான் விலகி கொண்டவன், நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று கூறினான். இங்கே ஷைத்தான் மனிதர்களுக்கு அழகானதை காட்டி அவர்களுக்கு வாக்களிக்கிறான். ஆனால் கடைசியில் அல்லாஹ்வுடைய பேராற்றலுக்கு முன்னால் ஷைத்தான் விருண்டோடுபவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால் அவன் கடைசியில் அவன் மனிதர்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கும் போது எதிரிகளுடைய உள்ளத்தில் ஷைத்தான் அவர்களது இறை மறுப்பை அழகானதாக காட்டுறான். அவர்களது குலப்பெருமையும் இணை வைப்பையும் அழகானதாக ஷைத்தான் சித்தரித்து காட்டுறான். கடைசியில் அவங்களை அவன் இந்த ஷைத்தான் காப்பாற்றுபவனாக இல்லை, அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனைக்கு ஆளானவர்களாக தான் அவன் விட்டு செல்றான். இது போல தான் ஆதம் மற்றும் சமுதாயத்தினருடைய அழிவும் நடந்துச்சு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் காட்டுறான், ஆதம் மற்றும் சமுதாயத்தினரையும் அழித்தோம், அவர்களின் குடியிருப்புகளிலிருந்து இது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அவர்களது செயல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டினான். அவர்கள் அறிவுடையோராக இருந்த போதும் நல்வழியை விட்டும் அவர்களை தடுத்தான்.
இது மாதிரி ஷைத்தான் அவர்களுடைய அறிவை மழுங்க வைத்து அவர்களுடைய செயல்களை அழகானதாக காட்டி அழிவுக்கு ஆளாக்கினான். ஆது மற்றும் சமூது சமுதாயத்தினர் அறிவுடையோராக இருந்தும் அந்த அறிவால் அவர்கள் பயனடையாதவர்களாக நஷ்டமடைந்தவர்களாக ஆயிட்டாங்க. இப்படி மனிதன் தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டவனாக ஆயிட்டான். ஷைத்தானுக்கு அல்லாஹ் அவகாசம் அளிக்கப்பட்ட வேளையில் ஷைத்தான் கேட்குறான். 15வது அத்தியாயம் 39-40 வசனங்களில், என் இறைவா, என்னை நீ வழிகேட்டில் விட்டதால் பூமியில் தீமைகளை அழகாக்கி காட்டுவேன். அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது அடியார்களைத் தவிர மற்றவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று கூறினான். இதோ என்னிடம் நேரான வழி உள்ளது என்று இறைவன் கூறினான். எனது அடியார்களில் உன்னை பின்பற்றிய வழிகேடர்களைத் தவிர மற்றவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்படி ஷைத்தான் கேட்கப்பட்ட வேளையில் அல்லாஹ் பதிலளிக்கிறான். என்னை சார்ந்தவங்களை நான் நேரான வழியில் நேரான பாதையில் கொண்டு செல்வேன். அவர்களை வழி தவற விட மாட்டேன். உன்னால் முடிந்தவர்களை நீ வழிகெடுத்துக்கொள் அப்படின்னு அல்லாஹ் வாக்களிக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய அடியார்களை தவிர மற்ற எல்லாரையுமே வழிகெடுப்பேன் அப்படின்னு ஷைத்தான் ஏற்கனவே அனுமதி வாங்கிட்டு தான் வழிகெடுத்துட்டு இருக்கான். அல்லாஹ் என்னுடைய அடியார்களை நீ வழிகெடுக்க எந்த அதிகாரமும் இல்லைன்னு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதுவே மூமீன்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கிற போதுமான பாதுகாப்பானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் மட்டும் நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த அச்சமும் எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அச்சமும் இருந்து தக்வாவுடையவர்களாக இருக்கிறவங்க ஷைத்தான்ட்ட இருந்து எப்படி பாதுகாப்பு தேடுறாங்க? 7வது அத்தியாயம் 200-201 வசனங்களில் பார்த்தோம்னு சொன்னால், ஷைத்தானின் தாக்கம் உமக்கு ஏற்பட்டால் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவீராக. அவன் செவியுறுபவன், அறிந்தவன். இறைவனை அஞ்சுவோருக்கு ஷைத்தானின் தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரித்து கொள்வார்கள். அப்போது இவர்கள் விழித்து கொள்வார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெறணும்னா ஷைத்தானுடைய தாக்கம் நம்ம உள்ளத்தில் ஏற்பட்டாலே உடனே நம்ம அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுபவர்களாக இருக்கணும். ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்படுறவங்களுக்கு உடனே எப்படி அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடுவாங்க? யார் யாரெல்லாம் பாதுகாப்பு தேடுவாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அவர்கள் தான் ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரிச்சுக்குவாங்க. உடனே அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து பாதுகாப்பு தேடுபவர்களாக இருப்பாங்க. இவர்கள் தான் விழித்து கொண்டவர்கள்னு சொல்கிறோம். அடுத்து அல்லாஹ் மனிதர்களிடத்துல எடுத்த உடன்படிக்கை என்னென்ன அதை அல்லாஹ் 36வது அத்தியாயம் 60-61வது வசனத்தில் நினைவுபடுத்துகிறான். ஆதமுடைய மக்களே, ஷைத்தானை வணங்காதீர்கள். அவன் உங்களின் பகிரங்க எதிரியாவான். என்னையே வணங்குங்கள், அதுவே நேரான வழி என்று உங்களிடம் நான் உறுதிமொழி எடுக்கவில்லையா? உங்களில் பெரும் கூட்டத்தினரை அவன் வழிகெடுத்து விட்டான். நீங்கள் விளங்கி இருக்கக்கூடாதா? இப்படி அல்லாஹ் மனிதர்களிடத்தில் என்னை வணங்குங்க, நீங்கள் ஷைத்தானை பின்பற்றாதீங்க, என்னையே வணங்குங்க, அவன் உங்களுக்கு எதிரி, அவனோட பாதையில் அவனோட வழியில் போயிடாதீங்க, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு மனிதர்களுக்கு அழகாக எச்சரிக்கிறான். ஆனால் ஷைத்தான் நேர்வழியில் நிலை பெற முயற்சிப்பவர்களை தான் கடுமையாக வழிகெடுக்கிறான். 7வது அத்தியாயம் 6வது வசனத்தில் 16வது வசனத்தில், நீ என்னை வழிகெட்டவனாக ஆக்கியதால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன் என்று அவன் கூறினான். இப்படி நேர்வழியில் செல்ல முயற்சிப்பவர்களை தான் ஷைத்தான் வழிகெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கிறான். இப்படி நேர்வழியின் பக்கம் நெருங்கும் போதும் அல்லாவின் பக்கம் நெருங்கும் போதும் ஏராளமான இடையூறுகளை நம்ம ஷைத்தான்கிட்ட சந்திக்கிறோம். ஒரு நன்மையை செய்ய ஷைத்தான் நிச்சயமாக விடமாட்டான். தொழுகையிலும் சரி, நோன்பு வைக்கும்போதும் சரி, அல்லாஹ்வுடைய நினைவும் எச்சரிக்கையும் மட்டும் நினைவு கூறாமல் நம்ம இருந்தோம்னு சொன்னால் தீமையிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கவே முடியாது. அதில் முதல்ல குரானை வாசிப்பவர்களை தான் ஷைத்தான் அதிகமாக வழிகெடுக்கிறான். இன்னும் தொழுகையில் ஷைத்தான் குறுக்கிடுறான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்புறான். இதை செய்ய ஒரு சிறப்பான ஷைத்தானே இருக்கிறான். அவன் பேர் தான் ஹின்சப். லா ஹவுல வலா குவத்து இல்லா பில்லா. அல்லாவின் உதவி இன்று பாவத்திலிருந்து விடுபடவோ நன்மைகளை செய்யவோ எந்த சக்தியும் வலிமையும் இல்லை. அல்லாஹ் எல்லா வல்லமையும் பேராற்றலும் மிக்கவன், மிகைத்தவன். அவனுடைய உதவியின்றி நேரடியாக ஷைத்தானிடம் போட்டியிட நம்மால முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியால் மட்டுமே ஷைத்தானை நம்ம வெல்ல முடியும்.
இப்போ குரானில் சொல்லப்பட்டிருக்கிற சூறாக்களை பார்த்தோம்னு சொன்னால் குல் அவுது பிரபின் நாஸ், குல் அவுது பிரபில் ஃபலக், குல் ஹு அல்லாஹு அஹத், இது எல்லாமே மிக அருமையான பாதுகாப்பு துவாக்கள். அல்லாஹ் சிறந்த பாதுகாப்பாக மனிதர்களுக்கு இந்த சூறாக்களை அருளி இருக்கிறான். அல்லாஹ் இதை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கிங்கன்னு மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறான். இதை கொண்டு ஷைத்தானுடைய எல்லா தீங்குகளை விட்டும் நம்ம இதிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். அல்லாஹ்வின் உதவி பெற்றவர்களுக்கு ஷைத்தானின் சூழ்ச்சி பலவீனமானது. 4வது அத்தியாயம் 76வது வசனம். நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகின்றனர். ஏக இறைவனை மறுப்போர் தீய சக்திகளின் பாதையில் போரிடுகின்றனர். எனவே ஷைத்தானின் கூட்டாளிகளுக்கு எதிராக போரிடுங்கள். ஷைத்தானின் சூழ்ச்சி பலவீனமாக உள்ளது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறது அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய அருளும் பெற்றவர்களுக்கு, நேர்வழியில் இருப்பவங்களுக்கு மிக மிக பலவீனமானது, மிகவும் அற்பமானது. 16வது அத்தியாயம் 98, 99, 100வது வசனங்களில் பார்த்தோம்னு சொன்னால், குரானை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக. நம்பிக்கை கொண்டோர் மீதும் தமது இறைவனையே சார்ந்திருப்போர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. தன்னை பாதுகாப்பாளனாக ஆக்கி கொண்டோர் மீதும் இறைவனுக்கு இணை கற்பிப்போர் மீதுமே அவனுக்கு அதிகாரம் உள்ளது. இந்த வசனங்கள்லேருந்து யாரை ஷைத்தான் வழிகெடுப்பான் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. எப்படிப்பட்ட மனிதர்களை ஷைத்தான் வழிகெடுப்பான், மிக சுலபமாக வழிகெடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நம்ம ஒரு நல்ல அமல்கள் செய்ய நாடினாலோ, மிக முக்கியமாக குரானை ஓத நம்ம ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கணும். இந்த குரானை வாசிக்கிறது மூலம் எனக்கு அல்லாஹ்வுடைய ஞானம், அவன் இதை கொண்டு குரானில் கிடைக்கக்கூடிய படிப்பினையும் அறிவும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னு சொன்னால், முதல்ல அல்லாஹ்விடம் ஷைத்தான்கிட்டருந்து பாதுகாப்பு தேடிக்கணும். அவனுடைய வழிகேட்டிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கணும். நிச்சயமாக இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், அருள் புரிவான். இறை மறுப்பாளர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் பாதுகாவலானா ஆக மாட்டான். நிச்சயம் ஷைத்தானுடைய தூண்டுதலும் தாக்கங்களும் எல்லோருக்கும் வரும். ஆனால் அதை சுதாரிச்சுக்கிட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுகிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றவர்களாகிடுவாங்க. அதை தவற விட்டவர்கள் தான் ஷைத்தானோட சூழ்ச்சியில் விழுந்துடுறாங்க. 14வது அத்தியாயம் 22வது வசனத்தில் மறுமையில் ஷைத்தான் மனிதர்களிடத்துல என்ன சொல்வான் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான். நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்கு மீறிவிட்டேன். உங்களை அழைத்தேன், எனது அழைப்பை ஏற்றீர்கள் என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே என்னை பழிக்காதீர்கள், உங்களையே பழித்து கொள்ளுங்கள். நான் உங்களை காப்பாற்றுபவனும் அல்லன், நீங்கள் என்னை காப்பாற்றுபவரும் அல்லர். முன்னர் நீங்கள் இறைவனுக்கு என்னை இணையாக்கியதை மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் ஷைத்தான் கூறுவான், அநீதி இழைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. இங்கே ஷைத்தானே சொல்கிறான், நான் மனிதர்களிடத்துல தீய சிந்தனைகளை தூண்டுவேன், ஆனால் அதை செயல்படுத்துறது மனிதர்கள் தான், நான் அதற்கு பொறுப்பாளி ஆக மாட்டேன் அப்படின்னு மறுமை நாளில் கடைசியில் நம்மளை ஏமாற்றிட்டு ஷைத்தான் சென்று விடுபவனாக இருக்கிறான். கடைசியில் மனிதர்கள் தான் நஷ்டமடைந்தவர்களாக நிற்பார்கள். இப்படி ஷைத்தான் நம்ம காப்பாற்றுபவனாகவும் இல்லை, அவன் நம்ம ஏமாற்றுபவன், செயல்களை அழகாக காட்டுபவன். அவனு நமக்கு ஒரு பகிரங்க எதிரி. அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் நம்ம பாதுகாப்பவனாக இருக்கிறான். அவனை சார்ந்தவர்களுக்கு வாக்களிப்பவனாக இருக்கிறான். இப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஷைத்தானுடைய குணங்களையும் தன்மைகளையும் புரிந்து கொண்டோம்னு நம்ம சொன்னாலே அல்லாஹ்வின் பக்கம் நம்ம பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நம்ம ஆயிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அதிகமான விவரங்களை நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் கற்றுக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.